வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் ஏற்கனவே இல்லாத ஆட்டம்லாம் ஆடிட்டு இருப்பாரு, அலப்பறை கொடுத்துட்டு பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு காயத்ரி வேற இவரை தான் பிடிச்சிருக்கு, அவரோட நம்பரை தான் கேட்டேன்னு சொல்ல போக அவரு வானத்துக்கும் பூமிக்குமா ஆடிக்கிட்டு இருக்காரு. கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்கிற மாதிரி டியோட்ரண்ட்டை மொத்தமா அள்ளி அப்பிக்கிட்டு கிளம்புறவர் ஒரேட்டு போயிட்டு, ஆமா பஸ் ஸ்டாண்டுக்கு தானே நீங்களும் வருவீங்கல்ல, வாங்க சேர்ந்து போலான்னு கூப்பிட, ஒண்ணு வேணாம் எங்களுக்கு போக தெரியும் நீங்க போய்க்கோங்கன்னு கடுப்புல சொல்றாங்க நிலா. ஓஹோ அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணிய நான் கூட்டிட்டு வந்துக்கிறேன் நீ போ அப்படின்னு வெறுப்பும் கிண்டலுமா சொல்றாரு பல்லவன். ஓகே நோ ப்ராப்ளம், தாராளமா வாங்க, நான் எப்படியும் அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருப்பேன், நீங்க பொறுமையா கூட வாங்க சொல்ற சோழன் தென்னாவட்டா திரும்ப போக நிலா கையில இருந்த லஞ்ச் பேக்கை கீழே வச்சுட்டு வேகமா வந்து சட்ட காலரை பிடிச்சி, என்ன என்ன பேசுவீங்க, என்ன பேசுவார்ல அப்படின்னு கண்ணுல 4 கழுத்துல 4 கண்ணத்துல 4ன்னு சப்பு சப்புன்னு வச்சுட்டு குனிய வச்சு முதுகுல குத்தி குமுறிக்கிட்டு இருக்காங்க நிலா. எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க, பொண்ணுகிட்ட பேசுவியா நீ, பேசுடா இப்ப பேசுடா கிழிச்சிருவாராமே அப்படின்னு நிலா அவரோட 2 கையும் பின்னாடி முறுக்கிக்கிட்டு மண்டையில முதுகுலன்னு சாத்துன்னு சாத்துறாங்க. இத பார்க்க பாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோழன் ஐயோ ஐயோ என்னைய காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க, யாரும் பக்கத்துல கூட வரல. நான் ஒரு அடி அடிச்சா நீ எத்தனை அடி அடிப்ப, வாங்குடா நல்லா வாங்கு அப்படின்னு பாண்டி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. நிலா புசு புசுன்னு மூச்சு எடுத்துட்டு நிக்க, இது நிலாவோட கனவா இல்ல சோழனோட கனவான்னு தெரியல. ஹலோ ஏங்க இங்க பாருங்க, எங்கங்க எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் அவங்க முன்னாடி கையை அசைக்க, அப்பதான் தெரியுது இது நிலாவோட கனவு தான்னு. உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன்னு சோழன் சொல்ல, ஒன்னும் இல்ல நீங்க போங்க அப்படின்றாங்க நிலா. எங்க நினைச்சதை செஞ்சிருவோமோன்ற பயம் லைட்டா இருக்கு அவங்ககிட்ட. ஓகே நான் கிளம்புறேன், பை 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 அப்படிங்கிற சோழன் வாசப்படி பக்கம் ஒரேட்டு போயிட்டு திரும்பி கண்ணாடியில வந்து நின்னு, ஹீரோடா அப்படின்னு தலையை தடவிக்கிட்டு இருக்க, உண்மையிலேயே நீ இன்னைக்கு வாங்க தான்டா போறேன்ற மாதிரி நிலா முறைச்சிட்டு இருக்காங்க. முறை நல்ல முறை, பாய் எவரிபடி அப்படின்னு சோழன் போய்கிட்டே இருக்க, அதுவரையும் திகச்சு போய் நிக்கிற சேரன், என்னப்பா இவன் இப்படி இருக்கான்னு கேக்குறாரு. எப்படியோ போறாரு விடுங்கண்ணே அப்படிங்கிற நிலா இப்ப நிஜமாவே கையில இருக்க லஞ்ச் பேக்கை தூக்கி டொப்புன்னு வச்சுட்டு ரூம்குள்ள போறாங்க. அண்ணே இவன் தெரிஞ்சு பண்றானா இல்ல தெரியாம பண்றானே தெரியலன்னு பொசசிவ்னஸை தாண்டி அவங்க காண்ட் ஆகிட்டு இருக்காங்க, இது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு பாண்டி சொல்ல, இப்படிலாம் பண்ணா அன்னைக்கு ஃபீலிங்ஸ் வரும்னு நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னு பல்லவன் சொல்ல, இப்படிலாம் பண்ணா எரிச்சல் தாண்டா வரும் சே அப்படிங்கிற பாண்டி, சரிண்ணே நான் வரேன்னு சாவி எடுக்கிறாரு. பேக் மாட்டிட்டு நிக்கிற பல்லவன் அண்ணின்னு கூப்பிட, வரேன் பல்லவான்னு சவுண்டு மட்டும் வருது. ஃபியூ செகண்ட்ஸ்ல ஹேண்ட் பேக் எடுத்துக்கிட்டு லஞ்ச் பேக் எடுத்துக்கிற நிலா கிட்ட, போலாமா நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, போலாங்கிறாங்க அவங்க. வரேன்னு இவங்க சொல்ல, வரேன்னு அவரும் சொல்றாரு. அவரும் சரின்னு தலையாட்ட, பல்லவா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா நடந்து போலாண்டாங்கிறாங்க நிலா. அதை தானே நானும் சொல்ல வந்தேன், இந்த அண்ணன் பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியாது, அடி மேல அடி வச்சு பொறுமையாவே நடந்து போய்க்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி வான்னு நிலா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே நின்று சேரன் பார்த்துட்டு இருக்க, மறுபடியும் பையனேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. பாவம் சேரனே ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்க, இந்த சோழனோட அலப்பறை வேற தாங்க முடியல. பஸ் ஸ்டாப்ல வந்து இடுப்புல ஒரு கையை கொடுத்துட்டு ஸ்டைலா ஒரு கையில சாவியை சுத்திட்டு நிக்கிறாரு சோழன். அந்த பொண்ணு வெக்கத்தோட இவரை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்க, சிரிக்கிறாளே அப்படின்னு பின்னந்தலையை தடவிட்டு நிக்கிறாரு. என்ன நம்ம ஆளை இன்னும் காணுமே, இந்த கண்கொள்ளா காட்சி அவ பார்க்கணுமே அப்படின்னு முனைக்கிட்டு சோழன் இந்த பக்கமா அந்த பக்கமா பார்த்துட்டு இருக்க, நிலாவும் பல்லவனும் அப்படியே ஊர்ந்து வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டா அப்படின்னு ஆர்வமா பாக்குற சோழன், பொறுமையா வர்றத பாரு அப்படின்னு வர்ற நிலாவையும் பல்லவனையுமே பார்த்துட்டு நிக்கிறாரு சோழன். ரொம்ப மெதுவா முன்னோக்கி நடக்கிறாங்களோ இல்லையோ பக்கவாட்டுல நகர்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு பொண்ணு நம்மளதான் பாக்குது சிரிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு போனா, அது உன்னைய பிடிக்கல உங்க அண்ணனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது வர்ற வலி இருக்கு பாருங்க, தாங்கவே முடியல நீ அப்படின்னு தேவையில்லாம வயசுக்கு மீறி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பல்லவன். டேய் பல்லவா, நீ அவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது வருவாங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? நீ சின்ன பையன், உனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு. என்ன பாரு, நான் உன்னை விட பெரியவ, ஆனா நானே இது வரைக்கும் லவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதே இல்ல, அதுக்குன்னு நான் வருத்தப்பட்டதும் இல்ல. அதெல்லாம் நடக்க வேண்டிய டயத்துல கரெக்டா நடக்கும், உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, டோன்ட் வரின்னு நிலா சொல்ல, அப்படின்னு தலையை அசைச்சுக்கிறாரு பல்லவன். இப்ப பாரு
அப்படிங்கிற சோழன் ஷர்ட் மடிப்புல இருந்து ஒரு கண்ணாடியை உருவி ஸ்டைலா போட்டுக்கிட்டு அப்படின்னு கண்ணு தெரியாதவன் மாதிரி வானத்தை பாக்குறாரு. நிலா முன்னாடி பார்க்கவே இல்லாம நடந்துட்டு இருக்க. அண்ணி அங்க பாருங்க நீ அப்படின்னு பல்லவன் காமிக்க நிலாவும் நின்னு பாக்குறாங்க. அங்க அந்த பொண்ணு காயத்ரி இவரை பார்த்து சிரிக்க, இவரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு கெக்கே பிக்கேன்னு அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. மறுபடியும் சிரிக்கிறா. நைஸ் அப்படின்னு வண்டி மேல ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு கையால தலையை தடவிட்டு நிக்கிறாரு சோழன். எப்படிதான் ஊர்ந்து ஊர்ந்து வந்தாலும் நிலாவும் பல்லவனும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, இவரு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த நாடகத்தை பாக்குற நிலா இன்னும் போகலையா, இவரு கண்ணாடி வேற ஆளப்பாரு அப்படின்னு காரி துப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இங்கேதான் நிக்குது. பர்ஃபார்ம் பண்றதுக்காக அண்ணன் இப்படி பண்ணுது. இதெல்லாம் தான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல, உங்க அண்ணன் நாம பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணியிருக்காரு பாரு, எல்லாம் நேரம் சே அப்படின்னு நிலா எரிச்சலா திரும்பி பார்க்க, அப்பதான் இவங்கள பார்த்த மாதிரி, டேய் ஹாய் பல்லவா எப்படா வந்தேன்னு அவர் தோல்ல போய் தட்டி கேட்குறாரு. நான் வந்தது நீ பார்க்கல இல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க, அதுக்கு பதில் சொல்லாம திரும்பி அந்த பொண்ணை பார்த்து கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஈன்னு பல்ல காட்டிட்டு இருக்காரு சோழன். எப்படி சிரிக்கிறா பாருடா, இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போச்சுடா அப்படின்னு சோழன் டிராமா போட்டுட்டு இருக்க. நிலா கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நிலாவை பாக்குற மாதிரி வர்றவரு, நிலா நீங்களும் வந்துட்டீங்களா? ஐயோ நான் பார்க்கவே இல்லைங்க உங்களை, ஹாய்ங்க அப்படின்னு பயங்கரமா சீன் போடுறாரு. பாக்குற நம்மளாலேயே தாங்க முடியலன்னா பல்லவனும் நிலாவும் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் நமக்கு கண்ணாடிலாம் நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே கழட்டுறாரு. மறுபடியும் போட்டுக்கிட்டு லுக்கெல்லாம் ஓகேவா? என்னங்க சொல்லுங்கங்க எல்லாம் ஓகேவான்னு கேட்க, நிலா பல்ல கடிச்சிட்டு ஓகேங்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்க பக்கம் அவர் திரும்ப அந்த பொண்ணு சிரிக்க, ஐயோ மறுபடியும் சிரிக்கிறாளே ஏங்க அவ சிரிச்சதை கவனிச்சிங்களா இல்லையா நீங்க? அட போங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அவ என்னையவே தான் கண்ணி வைக்காம பாக்குறாங்க. அட சரி நான் போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சட்டை பின்பக்கம் தூக்கி விட்டுக்கிட்டு சட்டை கையெல்லாம் மடக்கி விட்டுட்டு அப்படியே மேட்சோ ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்காரு சோழன். அந்த பொண்ணு இவரையே பார்த்துட்டு இருக்க. இவர் போய் நல்லா பக்கத்துல நின்றுட்டு அப்படியே ஒரு தடவை தடவிட்டு ஹாய்ங்கிறாரு. அந்த பொண்ணு அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி ஹாய்ங்கிறாங்க. பல்லவனை பெருமையா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் திரும்ப அந்த பொண்ணு சத்தமா சிரிக்கிறாங்க. நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே, பல்லவன் சொன்னா அப்படியாங்க அப்படின்னு சோழன் கேட்க, அந்த பொண்ணு ரொம்பவே வெக்கத்தோட வேற பக்கம் பார்த்துட்டு ஆமான்னு தலையாட்டுறாங்க. சொல்லுங்க அப்படியாங்கன்னு சோழன் கேட்க, ஆமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இவர் ரொம்ப பெருமையா தலையை தடவிக்கிறாரு. பார்த்து சோழன், ஓவரா தடவினீங்கன்னா விக்கு கலண்டு வந்துட போகுது. ஐ எம் சோழன் அப்படின்னு ஒரு செகண்ட் கையை நீட்ட அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பேர் என்ன சோழன் கேட்க, ஐ எம் காயத்ரி அப்படின்னு அவங்க செகண்ட் கொடுக்க, ஓ நைஸ் நேம் அப்படின்னு 1/2 மீட்டருக்கு இழுக்கிறாரு சோழன். அந்த பொண்ணு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. நிலா பயங்கர கோவத்துல வெம்பிட்டு இருக்காங்க. ஆமா நீங்க எந்த காலேஜ்னு சோழன் கேட்க, மீனம்பாக்கம் காலேஜ் பிகாம்ங்கிறாங்க அந்த பொண்ணு. ஓ ஓகே ஓகே நைஸ் காலேஜ் அப்படின்னு அவர் சொல்ல, அந்த பொண்ணு ஓகேன்ற மாதிரி தலையாட்டி சிரிக்கிறாங்க. சும்மாவே அண்ணனை பிடிக்க முடியாது, இப்ப அந்த பொண்ணே வந்து அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசுது. இனிமே அண்ணனை பிடிக்கவே முடியாது, நீ ஓவரா பண்ணும் அப்படின்னு பொறாமையும் கோவமா சொல்றாரு பல்லவன். அப்புறம் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சோழன் சொல்ல, அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் சத்தமாவே சிரிச்சிட்டு தேங்க்யூங்கிறாங்க. நிலா பயங்கர வெறுப்பும் கோவமா பார்த்துட்டு இருக்க. லைட்டா சோழன் திரும்ப போக டக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்க, எப்படி முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட எப்படி ஸ்கோர் பண்றேன் பாருங்க அப்படின்னு பெருமையா பாக்குறாரு சோழன். அட போட அறிவுகிட்ட நாயே, உன் அலப்பறையை பார்க்க வேண்டாமேன்னு தான் மெதுவா வந்தோம், இந்த பஸ் வேற வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிலா திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. காண்டாவரா அதுதான் எனக்கு வேணுங்கிற சோழன் மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட திரும்பி அப்புறம் அப்படின்னு பேச ஆரம்பிக்க, அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் கதையா இருந்தாலும் நாடகமா இருந்தாலும் யாரும் யாரோட ஃபீலிங்ஸ் கூடயும் விளையாடக்கூடாதுன்றத மறந்துடக்கூடாது. சோழன் பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காரு. பிரச்சனையே இல்ல, அவர் பேசுற பேச்சுல அந்த பொண்ணே வேணான்னு ஓடினாலும் ஓடிடும். யூஸ்வலா லேடிஸ் தான் அதிகமா பேச ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் இல்ல சோழன் வாய மூடாம பேசுறத பார்த்து அந்த பொண்ணு அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிட கூட வாய்ப்பு இருக்கு. நிலா வெறுப்பும் கோவமா பார்த்துட்டு இருக்க. சோழன் பொறாமையும் எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க எதுக்குங்க பஸ்ல எல்லாம் போய் கஷ்டப்படுறீங்க, நான் வேணும்னா உங்களை டிராப் பண்றேனே அப்படின்னு சோழன் ஆஃபர் பண்ண, இல்ல பரவாயில்லங்கிறாங்க அந்த பொண்ணு. பரவாயில்ல வாங்க நான் டிராப் பண்றேன், என்கிட்ட பைக் இருக்கு, வாங்க போலாம், எதுக்கு வெயில்ல நின்னுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சோழன் கூப்பிட, ஐயோ பரவாயில்லங்கிறாங்க காயத்ரி. நான் பஸ்லயே போய்க்கிறேன்னு அவங்க சொல்ல, சரி அப்ப பஸ் வர்ற வரைக்கும் வேணும்னா நான் வேணா கம்பெனி கொடுக்கட்டுமா அப்படின்னு சோழன் கேட்க,
அப்படின்னு அந்த பொண்ணு ஏகப்பட்ட வெக்கத்தோட ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பப்ப சோழன் இவங்கள திரும்பி பார்க்க ரெண்டு பேரும் அதே ரியாக்ஷனோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட பொறுமை தான் காத்துல கரைஞ்சுகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மறுபடியும் கடலை போட ஆரம்பிக்க, பல்லவா பஸ் எதுவும் வர்ற மாதிரி தெரியல, இந்த கன்றாவி காட்சியெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியல, ஆட்டோ வந்தா நான் அப்படியே கிளம்பிடுறேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ஆட்டோ வருது. நிலா கையை நீட்டி அண்ணே நிறுத்துங்கன்றாங்க. சோழனும் நைஸா திரும்பி பார்த்துட்டு எங்க அப்படியே எஸ்கேப் ஆகுறா அப்படின்னு கண்ணாடியை குறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க நிலா அவங்கள ஒரு முறை முறைக்கிறாங்க. டக்குன்னு பார்வையை திருப்பிக்கிட்டு அப்புறம் அப்படின்னு காயத்ரி கிட்ட அவர் கடலை போட்டுட்டு இருக்க நிலா அங்க நின்று சோழனையே ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் திரும்பி கூட பார்க்காம பேசிட்டு இருக்க பயங்கர கடுப்பாகி ஆட்டோல படக்குன்னு ஏறிடுறாங்க. அவங்க ஆட்டோ இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ண அப்படி ஒரு கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க நிலா. சோழனுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அப்பா, நம்ம ஒரு பொண்ணுகிட்ட பேசுறத பார்க்க கூட முடியாம அவசரமா ஆட்டோ ஏறி போறா, போகட்டும் போகட்டும் அப்படிங்கிற சோழன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க இப்ப பல்லவன் தான் பாவம் முகமெல்லாம் இருண்டு போக தனியா நின்று கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இந்த அண்ணன் என்ன லூசா, இப்படிலாம் பண்ணுனா லவ் வரும்னு யார் சொன்னது? ஜென்மத்துக்கும் அன்னைக்கு லவ் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுது. பஸ் வந்தா நானும் கிளம்பிடலான்னு பாக்குறேன், கொடுமடா அப்படின்னு பயங்கர டென்ஷனோட நின்றுட்டு இருக்காரு பல்லவன். சேரன் ஒரு இடத்துல சைக்கிளை வச்சுட்டு நின்றுட்டு இருக்க, என்னன்னே இங்கே வந்து நின்று கால் பண்ணுறீங்க, உள்ளர வர வேண்டியது தானே அப்படின்னு நிலா கேட்க, இல்லைப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, உள்ளர வெயிட்டிங் ஏரியா இருக்குன்னு அங்கே உட்காந்து கூட நாம பேசலாமேங்கிறாங்க நிலா. ஐயோ இல்லைப்பா, என் ட்ரெஸ்ஸை பாரு, நான் வேலையிலிருந்து அப்படியே வந்துட்டேன், இந்த ட்ரெஸ்ஸோட வந்தா நல்லா இருக்காதுல்ல. சரி வேலை நேரத்தில் எதுவும் நான் உன்னை தொந்தரவு பண்ணிடலன்னு அவர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு நிலா கேட்குறாங்க. அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சேரன் ரொம்ப தயங்குறாரு. சொல்லுங்கண்ணே, என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க, அது நம்ம புரோக்கர் இருக்காருல்லப்பா, அவரை பார்த்தேன், ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பார்க்க வரதா சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படியாண்ணே சூப்பர்ண்ணே, ரொம்ப நல்ல விஷயம், இதை சொல்லவா இவ்வளவு தயங்குறீங்க, முதல்லயே சொல்லியிருந்தா நான் லீவு கூட வாங்கியிருப்பேங்கிறாங்க நிலா. இல்லப்பா, அவர் இப்பதான் சொன்னாரு, இன்னைக்கு எதுவும் நல்ல நாள் போல, இன்னைக்கே வர்றேன்னு சொல்றாங்களாம், என்னால எதுவும் சொல்ல முடியலங்கிறாரு ரொம்ப தயக்கத்தோட. இதுல என்னென்ன இருக்கு, வரட்டும் விடுங்க. ஆமா, பொண்ணு யாருன்னு கேக்குறாங்க நிலா. வீடு எங்க இருக்கான் விசாரிச்சிங்களா? நான் வேணா சோழன் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லவா அப்படின்னு நிலா ஆர்வமா அடுக்கடுக்கா கேட்க, ஐயோ இல்லப்பா வேணாம்ப்பா, அது நான் விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல, நம்ப முடியாம பாக்குறாங்க நிலா. நீங்களே விசாரிச்சிட்டீங்களா? தெரிஞ்ச பொண்ணா என்னங்கிறாங்க நிலா. ஒரு பதில் சொல்றதுக்குள்ள ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணெல்லாம் இல்லப்பா, புரோக்கர் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாரு, சரின்னு நான் போய் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்தேன்பான்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியோட சொல்றாரு சேரன். பார்த்து பேசுனீங்களான்னு நிலா ஆச்சரியமா கேட்க, ஆமாப்பா அப்படின்னு அவர் தலையாட்டுறாரு. இது எப்பனே நடந்தது அப்படின்னு நிலா கேட்க, 2-3 நாளைக்கு முன்னாடி போனேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, 2-3 நாள் முன்னாடியா? நீங்க சொல்லவே இல்லை, நீங்களே போய் பார்த்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாப்பாங்கிறாரு. தனியாவே போய் பார்த்தீங்களான்னு அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாரு அவரு. நிலா நம்ப முடியாம ஒரு சின்ன சிரிப்போட நிஜமாவானேங்கிறாங்க. ஒரு ஒன்றும் சொல்லாம நிக்க, ஏன்னு எங்க கிட்ட கூட சொல்லவே இல்லை அப்படின்னு நிலா கேட்க, அது அப்படின்னு அவர் தயங்கி நின்றுட்டு இருக்காரு. சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்போம்ல, அப்போ பொண்ணெல்லாம் பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்கிறீங்க, பயங்கரமான ஆளுன்னே நீங்கள் அப்படின்னு நிலா சொல்ல, அது இல்லைப்பா அப்படி இல்லைப்பா, ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் போய் பொண்ணு வீட்டில் நிற்கிறோம், அப்புறம் சம்மந்தம் அமையலைன்னா எல்லாரும் வருத்தப்படுறீங்கல்ல, அதான் நான் போய் முதல்ல பொண்ணை பார்த்துட்டு நாம எப்படி நம்ம குடும்பம் எப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன். அவங்களும் அவங்கள பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் சொன்னாங்க. எனக்கு எல்லாமே ஓகேன்னு தோணுச்சுப்பா, அதான் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போதே சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி அரை மனசா உதட்ட கடிச்சுக்கிட்டு தலையாடுறாங்க நிலா. இத தம்பிங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா, எனக்காக நீ அவங்க கிட்ட சொல்லிடுவியா அப்படின்னு சேரன் கேட்க, எதுக்குன்னு நீங்க தயங்குறீங்க, இந்த விஷயத்த முதல்ல நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா என்னை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, இல்லப்பா இன்னைக்கு என்னை பார்க்க ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து வர்றாங்கன்னு நானே போய் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, எனக்காக கொஞ்சம் நீ சொல்றியா அப்படின்னு சேரன் கேட்க, சரின்னு நானே சொல்லிடுறேன், எத்தனை மணிக்கு வர்றாங்க அப்படின்னு நிலா கேட்க, சாயங்காலம் 5 மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, நான் சொல்லிடுறேன்னு, எல்லாரும் அந்த டயத்துக்கு வீட்டில் இருப்பாங்கன்னு நிலா சொல்ல, நீ வந்துருவ இல்லப்பா அப்படின்னு சேரன் கேட்க,
நான் 3 மணிக்கே வந்துருவேன்னு இப்பவே போய் பர்மிஷன் சொல்லிட்டு வந்துடுறேங்கிறாங்க நிலா. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல, நீ ஒரு 4 இல்ல 4:45 மணிக்கு வந்தா கூட போதும் அப்படின்னு சேரன் சொல்ல, வேலைலாம் ஒன்றும் பெருசா இல்லைன்னு, சீக்கிரமா வந்தா தானே வீட்டை ரெடி பண்ண முடியும், நான் வந்துடுறேன், ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா இருங்கன்றாங்க நிலா. சரிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சேரன் தலையாட்ட சரின்னுங்கிறாங்க. சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு. அவரு போயிட்டு இருக்கவரைய பார்த்துட்டு இருக்க நிலா, இந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலா ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க. சொன்ன நேரத்துக்கு நிலா பரபரப்பா வீட்டுக்குள்ள வர்றாங்க. வரவங்க பேக் வச்சுட்டு திரும்ப ஒரு சேர்ல உட்காந்துட்டு இன்னொரு சேர்ல காலை நீட்டிக்கிட்டு சவடால உட்காந்துருக்க சோழனை பார்த்து வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாங்க, நீங்க தானே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நான் வர்றதுக்குள்ள வந்துட்டீங்களே அதான் கேட்டேங்கிறாங்க நிலா. நீங்க சொன்ன அடுத்த செகண்டே கிளம்பிட்டேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரின்னு நிலா பரபரப்பா அங்கங்க கிடக்கிற துணிகள் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. சோழன் அங்க உட்காந்துக்கிட்டே தலையை நீட்டி எட்டி பார்த்துட்டு, என்னாச்சு, என்ன இவ்வளோ பரபரப்பா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறவரு, ஏங்கன்னு கூப்பிட, நிலா அதை கவனிக்காம அங்கங்க இருக்க துணிகளை பொறுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்க, அந்த சேரெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் ஓரமா போடுங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல, என்ன விஷயங்கிறாரு சோழன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க சொல்றேன் அப்படின்னு நிலா அடுத்த வேலையை பார்க்க போக, இவரும் போனை பாக்கெட்ல வச்சுட்டு சேர் எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிட்டு இருக்காரு. எதுக்குங்க இவ்வளோ பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கங்கிறாங்க நிலா. கெஸ்டா? யாருங்க? உங்க அப்பாவா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா முறைக்கிறாங்க. இல்லைங்க, வேலையில இருந்தும் சீக்கிரமா வந்துட்டீங்க, வேகமா வீட்டை கிளீன் பண்ற மாதிரி தெரியுது. சரி, அதான் உங்க அப்பா அம்மா அண்ணன் இப்படி யாராவது வர்றாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டே இருக்க, நிலா எந்த பதிலும் சொல்லாம, வேலையும் செய்ய மாட்டேன், செய்யற வேலையும் உருப்படியா செய்ய விட மாட்டேன்னு முறைச்சிட்டு நிக்கிறாங்க. உடனே யோசிக்கிறவரு, ஓ உங்க அண்ணியா அப்படிங்கிறவரு, ஐயோ பாத்ரூம் வேற கிளீனா இருக்கான்னு தெரியலையே, அவங்க வேற வாமிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கமா ஓட போறாரு. ஏங்க என் வீட்டுல இருந்தெல்லாம் யாரும் வரல அப்படின்னு நிலா சொல்ல, யாரும் வரலையா, அப்ப யாருங்க வர்றா அப்படின்னு சோழன் கேட்க, வர்றேன்னு நிலா வேகமா போறாங்க. ஏங்க யாருங்க வர்றான்னு கேட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடுறாரு. நிலா கிச்சனுக்கு வந்து, இதெல்லாம் ஒரு கிச்சனானு புலம்புறாங்க. நெளிஞ்சு வளைஞ்சு போன பாத்திரத்தெல்லாம் ஒளிச்சு வைக்க கூட ஒரு இடம் இல்ல, இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு புதுசா பாத்திரம் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா டைமும் இல்ல அப்படிங்கிற நிலா பயங்கர பரபரப்பா எல்லா பாத்திரத்தையும் அள்ளி சிங்க்ல போட்டுட்டு இருக்காங்க. படபடப்பா செஞ்சுட்டு இருக்கவங்க சோழன் அப்படியே மரமாடி நிக்கிறத பார்த்துட்டு, என்னங்க பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க, சிங்க்ல இருந்த அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுங்களேங்கிறாங்க. எந்த வேலையும் செய்யாத சோழனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னது கழுவுங்களா, நானா அப்படின்னு கேட்க, நீங்க தான், நாம சாப்பிட்டுட்டு போட்ட பாத்திரம் தானே, கழுவுங்க, ஒன்றும் தப்பு இல்லை கழுவுங்க அப்படின்னு நிலா சொல்ல, அடி பாவி, இப்படி பாத்திரம் தேய்க்கிறதுக்கா சவாரியை பாதியில இறக்கி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே நிக்க, என்னங்க ஏங்க சும்மா நிக்கிறீங்க, வேலையை பாருங்க, சீக்கிரம் கழுவுங்கன்னு மிரட்டுறாங்க நிலா. அப்படின்னு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே ஜிங்கிட்ட போறாரு சோழன். அவர் பாத்திரத்தை விளக்க ஆரம்பிக்க, அங்கங்க கிடக்கிற எல்லா பாத்திரத்தையும் தட்டு முட்டு ஜாமானெல்லாம் அள்ளிட்டு வந்து போடுறாங்க நிலா. ஏங்க இருங்க ஒவ்வொன்றா கொடுங்க, கிச்சனை கிளீன் பண்றேன்னு மொத்த பாத்திரத்தை இங்கே போட்டு வச்சிருக்கீங்க, இந்த பாத்திரத்துக்குலாம் என்னங்க குறை, நல்லா தானே இருக்கு, அப்படியே எடுத்து வச்சா என்னவான ஒரு இப்படி வச்ச பாத்திரத்தை காட்டி கேட்கிறாரு சோழன். அதான் சோப்பு கையால தொட்டுட்டீங்கல்ல, கழுவிடுங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ அப்படின்னு அவர் சலிச்சுக்கிட்டு விளக்க ஆரம்பிக்க, சாப்பாட்டுக்கு ஒரு தட்டு, ஆம்லெட்டுக்கு ஒரு தட்டு அப்படின்னு, சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சா, கழுவுங்கன்னு சொல்ல அப்படின்னு மூஞ்சி தூக்கிக்கிட்டு பாத்திரத்தை விளக்குறாரு சோழன். அவரு கடுப்புல பாத்திரத்தை பட்டுன்னு வைக்க, சத்தத்துல காதை பொத்திக்கிற நிலா, சத்தம் வராம கழுவுங்க, உங்க வன்மத்தெல்லாம் பாத்திரத்துக்கிட்ட காட்டாதீங்க, ஏற்கனவே வளைஞ்சு போயிருக்கு, அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து தொலைக்க போட்டுருவேங்கிறாங்க நிலா. ஐயோ வேணாங்க, சத்தம் போடாம கழுவுறேன் போதுமா அப்படின்னு பாத்திரத்துக்கு பயபக்தியோட பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு சோழன். அவரு பேன் பாக்குற குரங்கு மாதிரியே முகத்தை வச்சுட்டு மெதுவா தடவிக்கிட்டு இருக்க நிலா பார்த்துட்டு, என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. சத்தம் வராம கழுவுற அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ பாத்திரத்துக்கு வலிக்க போகுதுங்க, அடச்சி சீக்கிரம் பண்ணுங்க, டைம் இல்ல அப்படின்னு நிலா மிரட்ட, வறுக்குன்னு சொரிஞ்சிக்கிற குரங்கு மாதிரி படபடன்னு வேலையை பார்க்குறாரு சோழன். என்னங்க நீங்க
பாத்திரத்தை கழுவுனா ஏன் கழுவுறேன்னு கேக்குறீங்க, மெதுவா கழுவுனா ஏன் சத்தம் பண்ணிட்டு இருக்கீங்கிறீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவர் பாத்திரத்தை விளக்க நிலா பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை தட்டு, இனிமே கடாயிலேயே சோத்த போட்டு எல்லாரையும் திங்க சொல்லணும் அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டு இருக்க எடுத்து வச்சிட்டு இருக்க நிலா அவரை முறைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு சோழன் பொறுப்பா பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்க பல்லவனும் அவருக்கு பின்னாடி பாண்டியும் வர்றாங்க. வர்ற பல்லவன் பேக்கை கழட்டி வச்சுக்கிட்டே அண்ணி அண்ணின்னு கூப்பிட, அப்பாடா இதோ வந்துட்டேன்டா பல்லவா அப்படின்னு கையில இருந்த பாத்திரத்தை படக்குன்னு போட்டுட்டு கையை கழுவிட்டு இருக்காரு சோழன். அப்பாடா காப்பாத்திட்டான் அவர் அங்கிருந்து கடகடனோட. ஏங்க அப்படின்னு நிலா கூப்பிட சோழன் அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாரு. சார் எங்க போறீங்க, அவன் என்னதானே கூப்பிட்டான் அப்படின்னு நிலா கேட்க, இல்லைங்க நீங்க சின்சியரா தொடச்சிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நானே போய் கேட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஒரு வெங்காயமும் வேணாம் போய் பாத்திரத்தை கழுவுங்க அப்படின்னு ரவுடி மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க நிலா. நீ அப்படின்னு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முகத்தை வச்சுட்டு மறுபடியும் பாத்திரத்துக்கிட்ட போறாரு சோழன். இருந்த துணியை போட்டு நிலா கையை தட்டிக்கிட்டு ஹாலுக்கு போறாங்க. அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கையில இருந்த பாத்திரத்தை லொட்டுன்னு வச்சுட்டு, எப்படி கழுவுறேன்னு பாரு அப்படிங்கிற சோழன் கையை கழுவிட்டு இந்த பக்கமா வந்து நின்று காலரை தூக்கி விட்டுட்டு, இந்த சோழன் தான் எல்லார்கிட்டையும் வேலை வாங்குவான், நீங்க இந்த சோழனையே வேலை வாங்குறீங்களா அப்படின்னு அவரு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. வாடா பல்லவா அப்படின்னு நிலா கையை தொடச்சிக்கிட்டே வர, என்ன நீ உடனே வர சொன்னீங்கன்னு கேட்கிறாரு அவரு. கிளாஸ் எதையும் நீ மிஸ் பண்ணலையே, காலேஜ் முடியறப்ப தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு நிலா கேட்க, லாஸ்ட் பீரியட் முடியறப்ப தானே நீங்க ஃபோன் பண்ணீங்க, ஆண்டி என்ன பிக்கப் பண்ணுச்சுங்கிறாரு பல்லவன். சொன்ன வேலையை விட்டுட்டு அங்க வந்து நிக்கிற சோழன், என்னங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க, ஏதோ பெரிய விஷயம் போலன்னு கேக்குறாரு. ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணனை மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு வீட்டுல இருந்து வரப்போறாங்க அப்படின்னு நிலா சொல்ல 3 பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. பல்லவன் என்னங்கிற மாதிரி சோழனை பார்க்க, டேய் என்ன எதுக்குடா பாக்குறீங்க, என்னையவா பார்க்க வர்றாங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஐய இவரையா, இவர இல்ல சேரன் அண்ணாவ அப்படின்னு நிலா சொல்ல, சேரன் அண்ணாவையா அப்படின்னு பல்லவன் பாண்டிய பாக்குறாரு. நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்களான்னு பாண்டி கேட்க, அதுதாங்க ட்விஸ்டே, இதெல்லாம் சேரன் அண்ணாவை அவருக்காக ஏற்பாடு பண்ணினது அப்படின்னு நிலா சொல்ல 3 பேரும் துளி கூட நம்ப முடியாம பாக்குறாங்க. ஏங்க சேரன் அண்ணனேவா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாங்க அண்ணனே புரோக்கரை பார்த்து பேசி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல 3 பேரும் புரியாம ஒருத்தர பாக்குறாங்க. இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்களே, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, என்ன நீன்னு கேக்குறாரு பல்லவன். அண்ணன் அந்த பொண்ணை தனியா மீட் பண்ணி பேசி ஓகேவும் சொல்லிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல, சோழா உனக்கு ஏதாவது தெரியுமாடா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறாரு பாண்டி. தெரியாதுடா அப்படின்னு சோழனும் பயங்கர ஷாக்கோட பாக்குறாரு. ஏங்க அவங்க கிட்ட பேசி ஓகேவே சொல்லிடுச்சா, இதெல்லாம் எப்ப நடந்ததுங்க அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் எப்பவோ நடந்திருக்கு, நமக்கு தான் தெரியல அப்படின்னு நிலாவும் கொஞ்சம் சங்கடத்தோட சொல்றாங்க. நாமெல்லாம் கூட போனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு அண்ணனே இப்படி முடிவெடுத்துருச்சா அப்படின்னு பல்லவன் கேட்க, அது தெரியலடா, ஒவ்வொரு தடவையும் நாம எல்லாரும் போய் பார்த்து இந்த தடவை நடந்துடும் நினைக்கும் போது நடக்காம போயிடுது, எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி கஷ்டமா தானே இருக்கும். இந்த தடவை அண்ணனே பார்த்து அவங்க கிட்ட பேசி எல்லாம் ஓகேவா இருந்தா மட்டும் நம்ம கிட்ட சொல்லலாம்னு இருந்தாங்களாம் அப்படின்னு நிலா சொல்ல, இன்னமும் அதிர்ச்சியும் குழப்பமா பார்த்துட்டு நிக்கிறாங்க 3 பேரும். அண்ணனுக்கு பொண்ணு ஓகேவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டுல இருந்து பார்க்க வர்றாங்களாம் அப்படின்னு நிலா சொல்ல, யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, காலையில கூட என்கிட்ட பேசுச்சு, அப்ப கூட சொல்லலையேங்கிறாரு பாண்டி. அண்ணனையும் தப்பு சொல்ல முடியாது பாண்டி, நம்ம யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு பொண்ணு பாக்குறது பேசுறது எல்லாத்தையும் அவரே பண்ணிட்டாரு, அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு, அதான் உங்க எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல 3 பேரும் பயங்கர கவலையும் வருத்தமுமா ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ சோழன் அந்த பொண்ணை பார்த்து, இவங்க யாரு, பொண்ணோட அக்காவா இல்ல அண்ணியான்னு கேக்குறாங்க. நான் தாங்க பொண்ணுங்கிறாங்க அந்த பொண்ணு. சேரனை தவிர மீதி எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க, எனக்கு இது செகண்ட் மேரேஜ் தான், இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு. என்ன அப்படின்னு அதிர்ச்சியா நிலா கேட்க, இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸும் கிடைச்சிடும், எல்லாமே நான் அவரை மீட் பண்ணும்போதே டீட்டெயிலா சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியோட சேரனை பாக்குறாங்க. அவரு ஐயோ இதை எப்படி சமாளிக்க போறோமோ தெரியலையேன்னு மொழி பிதுங்கி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.